முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடன் ப. சிதம்பரம் சந்திப்பு மேற்கொண்டார். 1 மணி நேரத்திற்கும் மேலாக இந்த சந்திப்பானது நடைபெற்றிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்கிட கேட்கலாம். மாணிக்கம், மேலும் விரிவான விவரங்களை பகிரலாம். திமுக தலைவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை அவருடைய இல்லத்திலேயே காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவராக அறியப்படக்கூடிய ப. சிதம்பரம் சந்தித்து ஏறக்குறைய 1 மணி நேரத்துக்கு மேலாக பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார். இந்த பேச்சுவார்த்தை அரசியல் வட்டாரத்தில் மிக முக்கியமான ஒரு அரசியல் நகர்வாக பார்க்கப்படுகிறது. காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியில் இடம் தொடர்ந்து நீடிக்கிறதா அல்லது வெளியேறுகிறதா என்பதை முடிவு செய்யக்கூடிய வகையிலான ஒரு பேச்சுவார்த்தையாக இது இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்தியதற்கு பிறகாக 25 இடங்களை ஒதுக்குவதற்கு திமுக முன் வந்திருக்கிறது. 25 இடங்கள் போதாது, 41 இடங்கள் வேண்டும் எனவும் அதற்கு குறைச்சு தங்களுடைய தொகுதிகளை கேட்டுப்பெற கூடாது என்பதில் தெளிவாகவும் அதே நிலைப்பாடு உறுதியாகவும் காங்கிரஸ் கட்சியில் இருக்கின்றன. இதுபோல் 2 கட்சியினரும் வெவ்வேறு நிலைப்பாடுகள் இருக்கக்கூடிய சூழல்ல ஒரு சுமூக உடன்பாடு என்பது கூட்டணிக்குள் ஏற்படவில்லை. இதன் காரணமாக அடுத்த கட்ட நகர்வுக்கு இந்த பேச்சுவார்த்தை செல்லாத ஒரு சூழல் இருக்கிறது. முதற்கட்ட பேச்சுவார்த்தையை இவர்கள் தலைமையுடன் தான் திமுகவினருடன் நடத்தியிருந்தார்கள். காங்கிரஸ் கட்சியுடைய தேசிய தலைமை திமுகவினுடைய துணை பொதுச் செயலர் கனிமொழி ஆகியோர் முதலில் பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை கே.சி. வேணுகோபால் ஒரு இல்லத்தில் சந்தித்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார். அதற்கு பிறகாக திமுகவுடைய பேச்சுவார்த்தை குழு காங்கிரசுடைய பேச்சுவார்த்தை குழு பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தது. இதுபோல் வெவ்வேறு காலங்களில் வெவ்வேறு கட்டங்களில் பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தாலும் கூட அவருடைய தொகுதி எண்ணிக்கையை உறுதி செய்வதில் ஒரு பெரிய சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. காரணம், காங்கிரஸ் தங்களுக்கு 41 இடங்கள் வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்பதும், திமுக அதிகபட்சமாக 25 இடங்களை மட்டுமே ஒதுக்க முடியும் என்பதில் உறுதியாக இருப்பதுமே இந்த சிக்கல் நிலைக்கு காரணமா என்று கேட்டால் மாற்றாக மற்றொரு காரணம் சொல்லப்படுகிறது. காரணம், திமுகவினுடைய கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி இந்த கூட்டணியின் தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இதே வேளையில அவர்கள் மாற்று கட்சியாக தமிழக வெற்றி கழக கட்சியுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாகவும், அந்த பேச்சுவார்த்தையிலும் ஒரு சுமூக நிலை, ஒரு உடன்பாடு எட்டப்பட்டிருப்பதாகவும் கூட தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தகவல் வெளியானதுமே இந்த கூட்டணிக்குள்ளாக காங்கிரஸ் திமுக கூட்டணிக்கிடையே ஒரு பெரிய ஒரு அதிருப்தியும் ஒரு கசப்பு மனநிலையும் ஏற்பட்டது. காங்கிரஸ் கட்சியினர் திமுகவுடன் மட்டுமே பேச்சுவார்த்தை நடத்துகிறோம், வேறு யாருடனும் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்று காங்கிரஸ் கட்சியினுடைய மாநிலத்தில் செல்வபிரந்தகை தெரிவிக்கிறார். ஆனால் அந்த கட்சியினுடைய மாநில பொறுப்பாளராக இருக்கக்கூடிய தேர்தல் பொறுப்பாளராக இருக்கக்கூடிய கிறிஸ் சோடங்கர் தாவேகோவுடன் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்பதை அவர் மறுக்காமல் தொடர்ந்து நீடிக்கிறார். இது மட்டுமின்றி திமுக 25 இடங்களை கொடுப்பதற்கு பேச்சுவார்த்தையின் போது ஒப்புக்கொண்டார்கள். ஆனால் நாங்கள் அதிக எண்ணிக்கை கேட்டுக்கொண்டிருப்பதால் நாங்கள் காத்திருக்கிறோம் தெரிவித்திருக்கிறார். மேலும் திமுக துணை பொதுச் செயலர் கனிமொழி கருணாநிதி அவர்கள் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்திய போது வெளியே செய்தியாளர்கள் சந்தித்த கிறிஸ் சோடங்கர், நாங்கள் கேட்கக்கூடிய தொகுதி எண்ணிக்கை தொடர்பான பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது, உள்ளாட்சியில் அதிகார பகிர்வு, அதே போன்று ராஜ்யசபா என்பது தொடர்பான பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது, அதிகார பகிர்வு குறித்து தற்பொழுது இன்னும் பேசவில்லை என்பதெல்லாம் அவர் தெரிவித்திருந்தார். காங்கிரஸ் கட்சி இந்த கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய சூழல்ல தமிழ்நாட்டில் காங்கிரஸ் திமுக கூட்டணி 2021 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அதே போன்று பல ஆண்டுகளாக காங்கிரசுடன் திமுகவும் கூட்டணி இது வைத்திருக்கக்கூடிய சூழல்ல மத்தியில் ஆட்சி செய்யும் பொழுது காங்கிரஸ் கூட்டணியில் திமுக இடம்பெறுகிறது, அதிகாரத்தில் பகிர்வு கிடைக்கிறது. ஆனால் மாநிலத்தில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இருக்கிறார்கள். காங்கிரஸ் திமுக இருவரும் வெற்றி பெறக்கூடிய சூழலில் ஆட்சி அமைக்கக்கூடிய நேரங்களில் ஏன் காங்கிரசுக்கு தொகுதி பங்கீடு கொடுப்பது போலவே அதிகாரத்தில் பங்கீடு கொடுக்கக்கூடாது என்ற கேள்வியை கட்சி நிர்வாகிகள் எழுப்ப தொடங்கியிருக்கிறார்கள். அது மட்டுமின்றி காங்கிரஸ் 1967க்கு பிறகாக எந்த ஒரு தேர்தலிலும் வெற்றி பெற்றாலும் தோல்வியுற்றாலும் அதிகாரத்திற்கு நோக்கி செல்ல முடியாத சூழல் இருக்கிறார்கள். இதுபோன்ற நிலையிலிருந்து காங்கிரஸை வளர்த்தெடுப்பதற்காக பல்வேறு காலகட்டங்களில் முயற்சிகளும் வாய்ப்புகளும் வந்ததை காங்கிரஸ் தவறுவிட்டு விட்டது. இனி அப்படியான ஒரு நிலை இருக்கக்கூடாது. விஜய் என்ற ஒரு மாற்றான ஒரு கட்சி உருவாகி இருக்கிறது, அவருடைய தாவேகா இருக்கிறது. அந்த கட்சி அதிகாரத்தில் பங்கு தரக்கூடிய நிலைக்கு வந்திருக்கிறது. ஏன் அதிகாரத்தில் ஆட்சியிலும் பங்கு தரக்கூடியவுடன் கூட்டணி அமைக்க கூடாது என்று எழுந்த குரல் தான் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கான முதல் எதிர்ப்பு குரலாக அமைந்திருக்கிறது. இது குரல் மெல்ல மெல்ல வலுப்பெற்று அந்த குரல் பொதுவெளிகளிலும் சமூக ஊடகங்களிலும் கருத்தாக வெளியான சூழல்ல உச்சகட்டமாக முதலமைச்சருடைய பதிலுக்கு மறுப்பு தெரிவித்து பதில் தெரிவிக்கக்கூடிய அளவுக்கான ஒரு அளவுக்கு அந்த குரல் ஒரு கலக குரலாக மாறிவிட்டது. அப்படியான சூழல்ல தொடர்ந்து பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு வந்தது. திமுக கூட்டணியில் காங்கிரஸ் நீடிக்கிறது என்றும் சொல்லப்பட்டு வந்த நிலையில அண்மையில தமிழக வெற்றி கழகத்துடன் தாவேகோவுடைய பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் என்ற தகவல் மேலும் ஒரு கசப்பு மருந்து கொடுத்தது போல இந்த கூட்டணிக்குள்ளாக இடம்பெற்று விட்டது. இருந்த போதிலும் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய திமுக பேச்சுவார்த்தை குழு 25 தொகுதிகள், ஒரு மாநிலவை இடம், அதே போன்று உள்ளாட்சியில் அதிகாரம், உள்ளாட்சி இடப்பகிர்வு என்பது உள்ளாட்சி தேர்தலின் பொழுது பேச்சுவார்த்தையில் நடத்திக் கொள்ளப்படும். தற்போதைய சூழல் இது மட்டுமே கொடுக்க முடியும். இதற்கு மேல் ஏதேனும் தொகுதிகள் வேண்டும் என்றாலோ காங்கிரசுக்கு தெரிவிக்க வேண்டும் என்றாலோ தலைவரிடம் தான் பேசிக்கொள்ள வேண்டும் என்று திமுக பேச்சுவார்த்தை குழு தெரிவித்ததை தொடர்ந்து திமுக பேச்சுவார்த்தை குழுவுடன் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாத நிலையில காங்கிரஸ் கட்சியின் சார்பாக தற்பொழுது ப. சிதம்பரம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்திக்க வருகை புரிந்திருக்கிறார். மேலும்
இந்த சந்திப்பை பொறுத்தவரையிலும் 1 மணி நேரத்துக்கு மேலாக நடைபெற்றக்கூடிய சந்திப்பு. இந்த சந்திப்புல தேசிய தலைமை திமுக கூட்டணியில் தான் தொடர விரும்புகிறது என்பதை அவர் எடுத்துரைப்பார் எனவும், அதே நேரத்தில் அதிகார பகிர்வு என்பதை காங்கிரசுக்கு ஏற்ற அளவில் கொடுத்திட வேண்டும் என்பதில் உறுதியாக கேட்டுப்பெறுவார்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த கூட்டணியை உயிர்ப்புடன் வைத்துக் கொள்வதற்கான, கூட்டணியை தொடர்வதற்கான உறுதிப்பாடு செய்வதற்கான ஒரு இறுதிக்கட்ட முயற்சியாகத்தான் ப. சிதம்பரம் வருகை புரிந்திருக்கார் என்று சொல்லப்படுகிறது. மேலும் காங்கிரஸ் கட்சியுடைய தேசிய தலைமையின் சார்பாக பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய கே.சி. வேணுகோபால் திமுக தலைவர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். அதற்கு பிறகாக ஒரு சுமூக நிலை எட்டப்பட்டதாக கருதப்பட்டது. ஆனால் தொகுதி உடன்பாடு என்பது ஒரு சுமூகமான நிலையில் ஏற்படாத காரணத்தினால தொடர்ந்து பேச்சுவார்த்தை நீண்டுக் கொண்டிருக்கிறது. இந்த சூழலில் தற்பொழுது காங்கிரஸ் கட்சியுடனான பேச்சுவார்த்தை தற்பொழுது ஒரு சுமூக நிலை எட்டாத சூழல்ல கே.சி. வேணுகோபாலுடைய சந்திப்பு, திமுக துணை பொதுச் செயலர் கனிமொழி கருணாநிதியுடன் பேச்சுவார்த்தை, இதை அனைத்தும் கடந்து தற்பொழுது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடனான சந்திப்பு என்ற நிலையை எட்டியிருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தை தற்பொழுது நிறைவு அடைந்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகாக இந்த கூட்டணி தொடர்ந்து தொடர்கிறதா அல்லது கூட்டணியில் ஏதேனும் விரிசல் இருக்கிறதா என்பதையும் தற்பொழுது தெரிவிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கேட்கக்கூடிய தொகுதி எண்ணிக்கைகள் உடன்பாடு எட்டப்பட்டிருக்கிறதா அல்லது திமுக தங்கள் கொடுக்கக்கூடிய எண்ணிக்கையில மாற்றம் தெரிவித்திருக்காங்களா என்பது குறித்தான விவரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. தற்போதைய சூழலில் இந்த கூட்டணி தொடர்பான அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை குறித்தான விவரங்கள் பின்னர் வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போதைய சூழலில் பேச்சுவார்த்தை முடித்துக் கொண்டு இவர் காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவர் புறப்பட்டு சென்றிருக்கிறார். அந்த காட்சிகளையும் நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து அவருடைய இந்த பிரச்சனைக்கு பிறகு, இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகாக இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு எட்டப்பட்டிருக்கிறதா என்பது குறித்தான அடுத்த கட்ட தகவல்கள் வெளியாகும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தகையினுடைய இல்ல விழா இருக்கிறது. அவர் மகளுக்கு இன்றைய தினம் நிச்சயதார்த்தம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதன் ஊடாக மற்றவருடன் சந்தித்து பேசும்பொழுது அதுக்கு ஒரு சுமூக நிலை எட்டப்படும் என்றெல்லாம் எதிர்பார்க்கப்பட்டது. அதற்கு முன்பாகவே இந்த பேச்சுவார்த்தை 1 மணி நேரத்துக்கு மேலாக நடைபெற்றிருக்கக்கூடிய சூழல்ல இந்த பேச்சுவார்த்தை பலன் அளித்திருக்கிறதா இல்லையா என்பது பின்னர் தெரிய வரும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. பேச்சுவார்த்தை தற்பொழுது இறுதி கட்டத்தை எட்டி அவர் புறப்பட்டிருக்கிறார்கள். இதற்கு பிறகாக காங்கிரஸ் திமுக கொடுத்திருக்கக்கூடிய அந்த தொகுதி எண்ணிக்கையை ஏற்றுக்கொண்டார்களா அல்லது அவர்களுடைய கோரிக்கையை குறைத்துக் கொண்டார்களா என்பது குறித்தான விவரங்கள் வெளியாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.